இப்போ நம்ம ஹாமில்டன் பீச் அந்த மிக்சர் கிரைண்டரை வச்சு பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நாம் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நீங்கள் மிஷின் ஆன் பண்ண உடனே நான் இதில் கூலிங் வாட்டர் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கூலிங் வாட்டர் யூஸ் பண்ணுறது. ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்டர்டியாக இருக்குது. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் மூடியை போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா இதை கையை வச்சு ஹோல்ட் பண்ணுன்ற எந்த ஒரு நீடுமே இல்லை. அண்ட் ப்ராடக்டோட ஸ்டர்டினஸ் வேறு லெவலில் இருக்குது. அண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள். பில்டு குவாலிட்டி நீங்கள் ஒன்ஸ் மிஷினை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதும், அதுக்கப்புறமா உங்களுக்கு மிஷின் வந்து ப்ராப்பராக ரன் ஆகும். எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இருக்காது. மிஷின் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணது ஆடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இருக்காது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் சவுண்டு மட்டும் கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும். மற்றபடி ப்ராடக்ட் எந்த ஒரு இஷ்யூவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த அளவுக்கு பில்டு குவாலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் நீங்கள் இதில் போட்டு அரைக்கிறது எல்லாத்தையுமே ரொம்பவே ஈஸியாக ஹேண்டில் பண்ணுதுன்னு சொல்லி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த அளவுக்கு வந்து பவரான ஒரு மிஷின் ப்ராடக்ட் இது. எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லாமல் ஈஸியாக அதை கிரைண்ட் பண்ணிடுது. ஓகேங்களா? அண்ட் எல்லாத்தையும் நீங்கள் போட்டு அரைக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா இன் பிட்வீனில் ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மூடி மேலே இருக்கிற இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே வாட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு 2 பக்கம் இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் இருக்கிறது வெட்டு ட்ரை அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஃபைன் மீடியம் கோர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஏரோ யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபைனாக அதை அரைக்கணுமா, இல்லை கொஞ்சம் குறன்னு இருந்தால் போதுமா, இல்லை ரொம்ப குறன்னு ஒன்றும் பாதியமாக அரைக்கணுமா அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தான். இதை பற்றி நம்ம இன்னுமே வந்து டீப்பாக வந்து ப்ராப்பராக எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தனியாக இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே என்னென்ன இருக்குது, என்ன மாதிரி செட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காருன்றதை நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணுவோம். அண்ட் இப்போதைக்கு இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பேட்டரை ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்றதான் பார்த்துருப்போம். அண்ட் ரொம்பவே ஈஸியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிஷின் எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் மேலே ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மிஷின். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த ப்ராடக்ட் பற்றி டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.